நேவ்ஸ் பிலிப்ஸரெல்லாம் காணும் வந்து சேருங்கோ. அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான உற்சாகமான வியாழம் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்துடன் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி பகிர்ந்து இன்று 21 நவம்பர் மாதம் 2024 நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். எல்லோருக்கும் மீண்டுமாக இனிய காலை உற்சாக வணக்கத்தை கூறியபடி உற்சாகம் இல்லாதவரெல்லாம் உற்சாகத்தில் எழுமுங்கோ, வேலையில் பாருங்கோ, ஓடி வந்து உட்காருங்கோன்னு கேட்டபடி வழமை போலவே சிந்தனை நேரம். அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு இன்று அதனைத் தொடர்ந்து பொருட்சொல் வருகின்றது. 10 மணிக்கு சிறப்பு முற்றத்து மலர்களிடம் வருகின்றது. இலங்கை கிண்ணியாவிலிருந்து வருகின்றார் சஃபினா அவர்கள். ஆகவே நிறைய விஷயங்களை அவர் பயிர இருக்கின்றார். கேட்டுவிட்டு உங்கள் தட்டு கொடுப்பில் இணைத்துக் கொள்ளலாம். தொகுப்போடு சாந்தினி துறையரங்கன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வருகின்றது கவிதை நேரங்கள். பகுதி 1 இரா விஜயகோரி அவர்கள், தொடர்ந்து நகுலா சிவநாயன் அவர்கள். மாலை நீண்டிகள் வழமை போலவே 5:30 ஆரம்பித்துக் கொள்ளும். சிந்தனை நேரம் பாருங்கள். மாலன் வேலுப்பிள்ளி அவர்களே வணக்கம். இனிமையான காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கு நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நல்ல தாங்கள் அப்படியோ நாங்களும் அதே நலத்தோடும் உற்சாகத்தோடு. நன்றி சகோதரி. அப்படியே முதற்கு இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பாமத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் கடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் மற்ற எல்லோரையும் ஏசப்பாதாமை நீங்கள் ஒவ்வொருடைய சந்தானங்களையும் மரணத்தனையாக பதிவு செய்யணும்னு சொல்லி ஏசப்பாவோட அத்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி புதிய அதிகாரம் தொடர்ந்தது. பரிசுத்த வேதாமத்திலிருந்து அரசு அதிகாரங்கள் இதோட பைபிள் முடியுது. திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 20 வரை வார்த்தை இருக்குது. நான் 11 மட்டும் காரணம். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-11 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை நம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். இவர் தேவனுடைய வசனத்தை குறித்தும் கிறிஸ்து இயேசுவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவிழம் பற்றுகிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய
சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. நாளை தொடர்பு சரி கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். அமேன். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காலமெல்லாம் மாற்றுகின்றீர். உம் கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காலமெல்லாம் மாற்றுகிறீர். நல்லவரே வல்லவரே காண்பவரே உம்மை காப்பவரே. நல்லவரே என்றும் வல்லவரே உம்மை காண்பவரே என்றும் காப்பவரே. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து எம் இதயம் துள்ளுதையா. உம்மை நோக்கி பார்த்து எம் இதயம் மகிழுதையா. அப்பனே நாளை காலத்தில் சிவனுக்காக 3 வழிமுறை உங்களுக்கு கோடான கோடி அனுசரித்தான் ராஜா. எல்லோரும் உங்கள் பிள்ளைகள் ராஜா, எல்லோருக்கும் தக்கி பயணித்து ஆசிர்வதிங்க. ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் சொல்றா பண்ணி நன்றி செலுத்துறேன் ராஜா. பண்ணி தொடர்ந்து கூட வேண்டி ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க. அதுக்காக நன்றி செலுத்துறேன் பண்ணி. மற்றும் உங்கள் பிள்ளைகள் இடையான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழி சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, வழி நடந்து போய்கின்றார்களோ, எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் சமூகம் கூடவே இருக்க வேண்டி ஜபிக்கிறேன் தாட்சி. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ இந்த பிரச்சனைகளோ இந்த கொள்ளை நோயோடு ஏற்படாத வண்ணம் தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக நடத்த ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாப்பாகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக நடத்த பொறுமைக்காகவும் கோடான கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து ஆசிர்வதிங்க ராஜா. அதுக்கான அனுசரித்து உண்டாப்பனே. மற்றும் குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள அப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத பரம்பரை சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும்
சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்த சோத்திரம் தாப்பனே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவையை தந்தீங்க ராஜா. அந்த கான்டான்சிவன் தாப்பனே சோத்திரம் ராஜா. கட்டின் தாப்பனே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்நாளில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து பரிசுத்தம் உள்ள கல்வாரி யுத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதிக்க எப்படி ராஜா. அப்படியே நீங்கள் கல்வி ஆசிரியமைக்காக கோடி அந்த பண்ணி சோதரன் ராஜா. மற்றும் பாவத்தின் குடும்பம் அதிக குடும்பம் கைட்டு செய்யும் சாதனவற்றை நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்து ஜபிக்கின்றார் சொல்லிக் கொண்டாவரி. நன்றி வணக்கம். மிக்க 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 நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வாருங்கள் யார் நடத்தினவர்களே. இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோனுக்கு நடாமுனர்களுக்கு அனைத்து பாமுகளுக்கும் எனது இணைந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசியுடன் கூறிக்கொண்டு நான் ஜெமந்தி தியானடீசர். கார்த்திகை மாதம் எங்களை விட்டு பிரிந்து இறைவன்படி பாதம் சேர்ந்த அனைத்து ஆன்மாக்கள் வீரிலும் அவர்கள் ஆன்ம ஈடேற்றம் பெற பிரார்த்தித்து கொண்டு இறை வேண்டுதல் செய்வோமாக. இன்று பொதுக்காலத்தின் 33ஆம் வாரம் வியாழக்கிழமை 814வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. இஸ்ரவேல் மக்கள் இறைவனை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். இறைவனின் கரம் அவர்களோடு இருந்த போதும் இறைவனுக்கு பிரமாணிக்கப்பட்ட வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தார்கள். மூர்க்கத்தரமான வாழ்க்கையை வாழ்ந்தபோது முடியில்லாத வாழ்வை தேடும் வழியை அவர்களுக்கு அறிவிக்க சென்ற இறைவாக்கினர்கள் சிலரை புறக்கணித்தனர், ஏற்க மறுத்தனர். இஸ்ராயல் நாட்டு மக்களின் தொடக்க பழி ஏற்பாட்டு வாழ்க்கை எப்படி என்றால், புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர்களின் வாழ்க்கை தவறியிட்டு ஓடியது, தாறுமாறாக சென்றது. இறைவன் இயேசு கிறிஸ்துவை தங்கள் மத்தியிலே அவர்கள் பெற்றிருந்தும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தொடக்க கால சட்டமும் மட்டுமே அவர் தங்களுக்கு நிறைவான வாழ்வை கொடுத்து முடியும் என்று உறுதியாக நம்பினார்கள். ஆனால் தொடக்க ஏற்பாட்டின் நிறைவேந்த இயேசு கிறிஸ்து தான் என்பதை உணர மறந்தார்கள். உலகை மீட்டு வந்த இயேசுவை உதாசீனப்படுத்தினார்கள். அதனால் இயேசு எருசலேமின் நிலையை பார்த்து கதறி அழுதார். இதில் இறைமகனை முதலில் ஏற்றி இயேசு ஆதங்கப்பட்டு அழுகின்றார். இயேசு இன்றும் தினம் அழுது கொண்டேதான் இருக்கின்றார். அநியாயமாக அடுத்தவரை தீர்ப்பெடுக்கும் போதும், பலவிதமான வேறுபாடுகளை கொண்டு தரம் பிரித்து பார்க்கும் போதும், அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யும் போதும், மற்றவர்களை குறை உரி தீர்ந்த போதும் இயேசு அழுது கொண்டே இருக்கின்றார். எனவே இயேசுவுக்கு தெரியும் யார் இவ்வுலகில் நல்லவர் கெட்டவர் என்று. அவருடைய இறுதி விளையாட தீர்ப்பு முடிவாகவும் இருக்கும். ஆதி முதல் அனைத்தையும் ஆளும் பரமனினாவியே வருக. ஆண்டவன் யாருக்கு அளித்திட்ட பரிசுத்த ஆவியே வருக. உரங்களால் உரியா பரமனின் வார்த்தையை உரிந்திட செய்யவே வருக. புவியினில் உரியா மறைபொருள் ஏற்றுட அருள் துணை ஈந்திட வருக. ஆதி முதல் அனைத்தையும் ஆளும் பரமனின் ஆவியே வருக. ஆண்டவன் பாருக்கு அளித்திட்ட பரிசுத்த ஆவியே வருக. நன்றி வணக்கம் கலைவாணி. நன்றி நன்றி வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வாங்க வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி ராணிமோகன் அவர்களே. அப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா? பார்த்தது உங்களுக்கு உற்சாகம் வந்துட்டது பாருங்க. உற்சாகம் வந்துட்டு உங்களுக்கு உற்சாகம் வந்துட்டு உங்களை பார்த்தது எங்களுக்கு உற்சாகம் வந்துட்டது. சூப்பர். நேற்று முழுக்க வீட்டுல காலையில 7:30 வேண்டி போட்டு 7:08 மணிக்கு வேண்டிட்டு காலையில 9:30 மணி ஆயிட்டு வீட்டை வந்து ஓகே ஓகே சரியா. குளிரும் அதுக்குள்ளேயே நடந்து அப்படியே பஸ்ல போய் வந்து அப்படியே வந்து சேர்ந்துட்டேன். நன்றி உங்களுக்கும் என்னுடைய உற்சாகம் உங்களுக்கும் பற்றிக்கொள்ள நன்றி. பிரார்த்தித்துக் கொண்டு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம்.
அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1537 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் 19 திருவசனங்கள் 45 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். ஆமா, இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் 19 திருவசனங்கள் 41 44 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரணெடுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் இருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக எருசலேமை பார்த்து இயேசுவின் மனக்குமுறலின் ஒரு பகுதிதான் இன்றைய நற்செய்தி. எருசலேமுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. புரட்சி என்ற பெயரிலும் கலகம் என்ற பெயரிலும் சிலர் நடத்தும் விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளினால் நடக்கப் போகும் விபரீதங்கள் குறித்து இயேசு பரிந்துகின்றார். அமைதிக்கு செவிசாய்க்க அங்குள்ள மக்களை அமைதிக்கு திருப்ப எவ்வளவோ முயன்றார். அனைத்தும் விளங்குக்கு இறைத்த நீரானது. இறுதியில் தனது ஆதங்கத்தை கண்ணீரால் வெளிப்படுத்துகின்றார். இயேசுவின் கண்ணீர் சாதாரண மனித கண்ணீர் அல்ல, அது மனுக்குலத்தை படைத்து பராமரிக்கும் கடவுளின் கண்ணீர். மானுட சமூகம் தாங்க இயலாத துயரங்களினால் துன்பங்களினால் வருந்தும் போது கடவுள் மனமுடைந்து அழுகின்றார். இயேசு ஏன் அழுதார் என்ற கேள்வி நமக்குள்ளாக எழுகின்றது. இயேசு அங்கு போதித்த போதனைகள் அனைத்தும் வெறுமையாய் போனது. கடவுளின் வரவை அவர்கள் அறியவில்லை. அமைதிக்கான அன்பிற்கான வழியில் பயணிக்கவில்லை. ஆகவேதான் அவர் எருசலேமை பார்த்து அழுகின்றார். நாம் எருசலேமை போல் எழும்பப்படக்கூடாது. மாறாக கடவுளோடு நெருங்கி வாழ வேண்டும். அவருக்கு ஆனந்தம் அளிக்க வேண்டும். நம் வாழ்வில் எது அமைதியை கொண்டு வருமோ அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். பிறருக்கு ஊறு விளைவிக்கும் காரியங்களை புறம் தள்ளி வன்முறை விடுத்து அமைதியை விதைக்க வேண்டும். நாம் கடவுளை அறிய வேண்டுமெனில் பிறரை அன்பு செய்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனை கண்டுகொள்ள நம்பிக்கை என்னும் அகக்கண்களை அகல திறக்க வேண்டும். அப்போது அவர் வருகை நமக்கு மகிழ்வை தரும் என்று கூறிக்கொண்டு வாசல் வந்தார் காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே, கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீர்தானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருதே, ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெறுவதே, கண்ணீரை போலே காணிக்கை இல்லை, கண்ணீரை போலே காணிக்கை இல்லை, கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே.
என்று வேண்டிக் கொண்டு திருமதி வாணிமுகன் உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த சிந்தனையில் விளைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி இறந்தோரை நாங்கள் இணைத்து மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, நீர் விலகில் வாழ்ந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட எல்லா ஆன்மாக்களுக்காகவும் உங்களிடம் சிந்திக்கின்றோம். எல்லா ஆன்மாக்களும் தங்களுடைய உத்தரிப்பு நிலைகளை விட்டு மது விண்ணக வீட்டில் அவர்களை சேர்த்தலும் அவர்களுக்கு முடிவில்லாத கொடி அவர்களுக்கு பிரகாசிக்க செய்தலும். இந்த நேரத்தில் நாங்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்கும் நித்திய சாந்தியை அளித்தலும் எங்கள் தாய் மண்ணின் விடுதலைக்காக போராடி மரித்த போராளிகளின் ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுகின்றோம். எல்லோருக்கும் நிறைவான ஆற்றலை அளிக்கப்படும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். வாணி, மிக சிறப்பு. மிக்க மிக்க நன்றி, வணக்கம். அவர்களுக்கான பாடலை தர வருகின்றார் தவமல கல்விராஜன் அவர்கள், வரிகள் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். வாருங்கள் அக்கா, வணக்கம். ஆமாம், பாடலை கருவன் மணி நன்றி. கல்லறை பூக்களின் கண்ணீரிலே காலங்கள் கரைந்தது மண் மீதிலே. கல்லறை பூக்களின் கண்ணீரிலே காலங்கள் கரைந்தது மண் மீதிலே. வாழ்க்கையில் வசந்தம் வறட்சி கொள்ள வந்தது போரே புரட்சி சொல்ல. கல்லறை பூக்களின் கண்ணீரிலே காலங்கள் கரைந்தது மண் மீதிலே. அவலத்தின் பிடிக்குள்ளே ஆதிக்கம் அன்னை மண் மீதிலே போராட்டம். எத்தனை உயிர்கள் காவுகையில் எம் தேசம் இருந்தது போர் வகையில். எத்தனை உயிர்களின் காவுகையில் எம் தேசம் இருந்தது போர் வகையில். கல்லறை பூக்களின் கண்ணீரிலே காலங்கள் கரைந்தது மண் மீதிலே. வழியெங்கும் குருதி ஆராய்ச்சி வதைப்பட்ட உயிர்கள் பிணமாச்சு. வழியெங்கும் குருதி ஆராய்ச்சி வதைப்பட்ட உயிர்கள் பிணமாச்சு. எத்தனை வதையிலும் எம்மினமே ஏற்றத்தை தேடிடும் உயிர் நாடி. கல்லறை பூக்களின் கண்ணீரிலே காலங்கள் கரைந்தது மண் மீதிலே. வாழ்க்கையில் வசந்தம் வறட்சி கொள்ள வந்தது போரே புரட்சி சொல்ல. கல்லறை பூக்களின் கண்ணீரிலே. நன்றி, வணக்கம். மாணி, பாடல் இலக்கம் இன்று 4. எழுத வைக்கணும் என்ன? வாழ்த்துக்கள் தவமலர் அவர்களே. நன்றி நன்றி நிகழ்ச்சி. நன்றி. வசந்தா அவர்களின் ஒவ்வொரு வரிகளும் அந்த கண்ணீர் பூக்கள் கல்லறைகளில் இருந்தது பாடல்களும் சிறப்பாக வரியமைந்திருந்தது. நீங்களும் அழகாக பாடியிருந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, வணக்கம். மனதை உருக்கிய வரிகளாக இருந்தது. சிறப்பாக பாடினீர்கள் அக்கா. உங்களுக்கும் அழகாக பாடியிருந்தீங்க. வரிகளும் சிறப்பு. சிறந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அமேனியவர்கள் கவிதைகள் அமிர்தத்தை விட்டாச்சு, பாடல்கள் தருவதை விட்டாச்சு, இலக்கியங்கள் தருவதை விட்டாச்சு. ஒன்றும் பண்ண முடியாது, நாங்களாம் கேட்கவும் முடியாது. இன்னும் ஒரு முறை இருந்துட்ட மீன் தமிழக்கா சொல்லியிருந்தால் விரும்பியவர்கள் உங்கள் பங்களிப்புகளையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம் என்றும் கூறியபடி இந்த சனிக்கிழமை என்ன நடக்குது? வீர வணக்கம், தீபாவளி வீர வணக்கம். எத்தனை மணிக்கா? 5 மணிக்கு, லண்டன் நேரம் 5 மணிக்கு. சரி, அதற்குள்ள அழகா பேனர் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க. 5 மணிக்கு எல்லோரும் மெழுகுதிரிகள் அல்லது விளக்குகள் ரெடியாக வைங்கோ. அந்த நேரம் தீபாவளியை ஏற்றி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். டேவிட் நாம் சுகம் பெற்று ஓடி வாங்குவோம். ரஜினி அக்கா சுகம் பெற்று ஓடி வாங்குவோம். எல்லாரும் சுகம் பெற்று ஓடி வாங்க. எல்லாருக்கும் டேமே பயன்றாத்த இப்படியாக தான் ஓடி திரிகிறார்கள் மக்கள். குளிர் இங்கே இன்றைக்கு கூட சொல்லப்படுது. கவனமாக இருக்கு. குளிர் தானே, என்ன செய்யறது? பிப்ரவரி மார்ச் வரைக்கும்
இதை சொல்லிக்கொண்டே வாழ்க்கை ஓட்ட வேண்டியது தான். அதான் அதான் குளிரும் ஆகும் மக்களை பார்க்க நேற்று நானும் தான் போறேன் காவலா அப்படி போயிட்டு வந்தது. நேற்று இந்த மக்களை பார்க்க நானும் அந்த ஜக்கரை போட்டு போனோம். நனைஞ்சுதான் வாங்கி போனேன். கூட கொண்டு போயிடாது. கையில ஒரு கையில தடி ஒரு கையில பேக் அப்படின்னு சொல்லும்போது கூட கொண்டு போக கஷ்டம். ஜக்கெட்டை போட்டு தலையில எல்லாம் முடிக்கலாம் போனேன். நனைஞ்சுதான் போனேன். ஆனா உடல் நனையல. ஜக்கெட் நனைஞ்சுது, தொப்பி நனைஞ்சுது, பரவாயில்ல. போயிட்டு வந்து நேற்று மழை இல்லை, ஆனாலும் சரியான குளிர் வாங்கி நேற்று சரியான குளிர். போயிட்டு வந்து சேர்ந்து எல்லாமே இருந்தது. மக்கள் பார்ப்பாங்க எத்தனை அவசரப்பட்டு ஓடுற மக்கள் நாளாக ஓடிக்கொண்டு இருக்கிறார்களே இந்த மக்கள். இந்த பாடசாலை பிள்ளைகள் எல்லாம் உண்மையாக இதைத்தான் இப்போ நேற்று சிந்தனையோட சொல்லணும். நேற்று பஸ்ஸில் போக வேண்டி இருந்தது சரியா. அப்போ மலைமேலே பஸ் ஸ்டாப்பு போயாச்சு. நேரம் இருந்தது, எனக்கு நிறைய நேரம் இருந்தது. அப்போ போயாச்சு. போய் நிற்கிறோம் பார பஸ் நிற்குதில்ல அந்த ஸ்டாப்பில் போகுது. ஆனால் முன்னுக்கும் திருத்தல் நடக்குது, முன்னுக்கு ரோட்டை இதாண்டு. அப்போ அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறது வளமையா. அப்போ நிற்கிறவரோட சொல்கிறாங்க, என்ன வார பஸ் நிற்குது. நிறைய பேர் நின்றார்கள், 25 பேருக்கு மேலே. ஒவ்வொரு நம்பர் பஸ்ஸும் இருக்குது தானே, 2 பஸ் இங்கே பக்கத்தில் ஒவ்வொரு நம்பர்ஸும் ஒவ்வொரு இதில் நிற்கும். 2-3 நம்பர் சொல்லாதுகள். அப்போ நிற்குதில்ல. இப்போ நானும் பார்த்து போட்டேன், என்னடா இது நிற்குதில்ல, இந்த பஸ் நம்பரும் வரையுது போகுது. அதுக்கு பிறகு தான் போய் முன்னாடி பார்த்தா அங்கே பஸ் ஸ்டாப் க்ளோஸ் இருந்தது. அதை பார்க்காம அவ்வளோ இல்லை, அது என்னென்ன அவர் போட்டிருக்கிறது பிள்ளை. இப்போ அவர்கள் அங்கால போட்டவர்கள் இங்காலையும் போட்டிருக்க வேணும். என்ன சனம் இப்படியும் போகும் அப்படியும் இருந்தானே. அப்போ அவர்கள் அந்த பஸ் பார அந்த அவர் பஸ்ஸில் இருந்து பார்க்குற மாதிரி இங்கே முன்னுக்கு தான் போட்டிருந்தாங்க சரியா. அப்போ இப்போ ஆக்கள் பாதை இங்காலையும் வர வேணும், எல்லா சைட்லேயுமே இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வர இருந்தாரு. அப்போ நீங்கள் முன்னுக்கும் போட்டிருக்க கட்டாயம் போட்டிருக்க வேணும். ஏட்டா நிறைய வயது போனவர்களாண்டாரு. நம்ம முன்னுக்கு ஒரு போட்டிருக்கலாம், இல்லை நடுவில் போட்டிருந்தாலும் ஓகே. பிறகுதான் முன்னாடி தான் என்ன பஸ் வர நிற்கிது இல்லைன்னு போட்டு பார்த்தா அங்கே அதுவும் சின்ன ஒரு எழுத்து பெருசாகவும் இல்லை, பஸ் ஸ்டாப் க்ளோஸ்டு. இப்போ பஸ்ஸில் இருந்து வரவருக்கு தெரியும் ஓகே, பஸ்ஸுக்குள்ளே சொல்லுவார்கள் இந்த ஸ்டாப் க்ளோஸ்ட், அடுத்ததெல்லாம் நீங்கள் இறங்கலாமாட்டு பஸ்ஸுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணுவார்கள். பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறது தெரியும் ஓகே, இது இல்லாட்டா நான் முன்னுக்கு இறங்கணும், இல்லாட்டி இதை தாண்டி மற்றதில் இறங்கணுமான்ட்டு. பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறவர்களுக்கு பிறகு தான் நான் யோசிச்சேன், இந்த குளிருக்குள்ள இவ்வளவு நேரம் அவ்வளோ பேர் நிற்கிறார்கள். ஒருத்தரும் யோசிக்கிறான். ஆனால் அதில் ஸ்டாப் அந்த இதுகள் ஒன்றும் வைக்கவும் இல்லை, தடைகள் ஒன்றும் வைக்கவும் இல்லை. இல்லாட்டி அதை வச்சிருந்தா கோன் அதில் வச்சிருந்தாச்சும் கொஞ்சம் பிள்ளைங்க இருக்கு, வைக்கல. இப்போ எவ்வளோ கேலஸ் அவர்களும் தான், அவர்கள் வச்சிருக்கணும் அதில், இல்லாட்டி முன்னுக்கும் போட்டுக்கணும். பஸ் ஸ்டாப் க்ளோஸ் நுண்டு போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அதில் நின்றது. வருது போகுது என்னடா அது நிற்குது இல்லைன்னு. அப்புறம் அவ்வளோ பேரும் திரும்ப இன்னொரு பாதையால் போய் திரும்ப மற்ற பக்கம் 2 பஸ் எடுத்து சீண்டு போச்சு நேற்று நாள். அப்படி அது எங்கடக்கே அலசந்தான். இப்போ அவர்களுக்கும் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று இப்போ அவர் தெரிகிற மாதிரி வச்சுருந்தா நாங்கள் ஓகே. இப்போ பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறவ தெரியும் இது பஸ் ஸ்டாப் க்ளோஸ் இங்கேருந்து போகிறேன் நான் என்ன இதில் நாங்கள் பார்க்க போகிறோம்மா முன்னுக்கு இல்லை தானே. இப்போ முன்னால் அந்த பக்கம் வந்திருந்தார்கள்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ அதுக்கு பிறகு போய் சிரிச்சு கொண்டு போகணும். சிரிச்சு மட்டும் இல்லை, எனக்குள்ளே நானே எவ்வளோ மக்கள் சரியான குளிர் நேற்று நிற்கவும் மேலாம் போச்சு. அப்புறம் அடுத்த பஸ் ஸ்டாப் போனால் அது காற்று மடிக்கத்தை வாங்கிட்டுது, அது கொஞ்சம் வெளிச்சமான இடம். அப்போ என்ன வெளியான இடம், மரங்களும் நிறைய மரங்கள் உள்ள இடம் அது. இப்போ சரியான மீண்டா அடிச்சு போச்சு. எங்கள்லேயும் பிள்ளை தான், நாங்கள் அவர்களோட பிள்ளை சொல்லி பிரச்சனை இல்லை, பிரயோஜனம் இல்லை. இன்னொரு நாள் வளமையாக வந்து அந்த ரோட்டுகள் இப்போ எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி தானே செய்கிறார்கள். அப்போ அந்த ரோட் ஃபுல்லாக மற்ற பக்கம் க்ளோஸ் பண்ணி பஸ்ஸை மற்ற டைவர்ஷனில் இன்னொரு இதெல்லாம் போட்டிருந்தார்கள். அப்போ அது இதெல்லாம் வரும், அதில் நிற்கிறதில்ல வளமையாக. அப்போ இதுக்காக அப்புறம் ஒரு நாள் அப்போ திரும்ப அதை எடுத்து மற்ற பக்கம் வளமையான பாதைக்கு விட்டாச்சு. பின்ன நான் ஒரு நாள் போய் கொண்டிருக்கிறேன், நிறைய பேர் அதில் நின்றுனோம். அப்போ நான் கேட்டேன் என்னது கிடைக்கிறேங்கன்னு. இல்லை பஸ்ஸு கண்டு நான் இதில் இப்போ இதில் இல்லை, அங்கே ரோட் திறந்தாச்சு போங்கன்ட்டு. அப்படி சிலர் சொல்கிற இதுகள் இருக்குது, சிலர் சொல்லாது போயிருங்கள் நீ நிற்கிறது என்னென்னு போட்டு. அப்புறம் அதை நேற்று நான் அதையும் யோசித்தேன், அடப்பாவீங்களா நான் அதுகளுக்கு ஏற்பட்டு போக இங்கே நமக்கு நாங்கள் இதில் காக்க வேண்டி கிடக்குது, இதை பார்க்க நான் நிற்கிறேன் நின்றதுக்கு. அதான் நின்றதுக்கு அதை உடனே பார்த்துட்டு தான் நான் போயிருக்கலாம். இல்லை என்ன பிரச்சனைன்னா இப்போ அந்த நம்பர் ஆக்கல அது யோசிப்பினோம்.
ஏன்னா இப்போ ஒரு நம்பர் இப்போ நீங்கள் கை காட்டாட்டாலும் சரி அதுக்குள்ளே இருந்து இறம் காட்டாலும் அவன் நிற்க மாட்டேன் தானே. இப்போ நீங்கள் 20,000 இருந்தால் கையை காட்டிங்கன்னா நிற்பார்கள், இல்லாட்டி இறங்குறதா இருந்தால் நிற்பார்கள். அப்போ நான் ஜோதிச்சேன் சரி இதில் இறவும் இல்லை இறங்கவும் இல்லை அதான் நேராக போகிறாருன்னா நான் எந்த நம்பர் வரல எல்லாரும் சேனலும் தானே. அப்போ அப்புறம் எந்த நம்பர் பஸ் இருக்குல்ல நிற்கா போதானே தானே இது 4 வண்டிய பஸ் போகுது. அப்போ பக்கத்தில் ரெண்டா நீ எந்த பஸ் ஆண்டு தானும் அதை தானே விட்டு அப்புறம் அவர் நானும் போய் வந்தது கிடப்பிள்ளையும் தான். ஆனால் அவர்கள் போட்டவர்களும் இங்கே போட்டிருக்கலாமே என்ற மாதிரி போட்டிருக்க வேணும் முன்னுக்கும். அவனுக்கு போட்டுக்கணும் அல்லது அதில் 4 கோணம் வச்சிருக்கலாம் வச்சிருந்தா இங்கெல்லாம் இப்ப ரோட்டெல்லாம் வேலை செய்யறாங்க, அவர் அந்த மாட்டு பாதையை விட்டுருக்காங்க, அவர்கள் ஒரு பயணம் வச்சிருக்காங்க, இதால போகலாம் இதெல்லாம் இல்லை இருக்கு இது நேற்று அவர்கள் வந்து அரை குறையில சொல்லி செய்துபட்டு போயிட்டாங்க போல. அதை அது முன்னுக்கு போட்டால் யாருக்கு தெரிய போகுது இந்த குளிருக்குள்ள அந்த மற்ற பஸ் பண்ணிக்கல அவர்கள் அதில் இருக்கத்தான் பார்ப்பார்கள் அதில் இருக்கிற இதில். அப்போ இருந்து விடுவார்கள் அந்த நம்பர் இல்லை இது டைமை பார்த்துக்கொண்டு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அப்புறம் நம்ம முன்னுக்கு இப்படி பார்த்துக்கு தான் தெரிஞ்சுது பஸ் ஸ்டாப் குளிர வேண்டி இருக்கு வைக்க இல்லை அதான் நேற்று குளிர்ந்தான் சரியான இல்ல வேற நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா தானே இருந்திருக்குமோ. ஒரு அப்பாயின்மெண்ட் போயிருந்தீங்கன்னா கஷ்டம் என்ன இல்லை அப்பாயின்மெண்ட் தான் அப்புறம் நான் லேட் தான் நான் சொன்னேன் இப்படி பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி ஒன்றும் செய்ய முடியாது. நானே என்ன சொல்றேன் பஸ்ஸில் ஒன்றா இப்போ வேணும்னா வந்தது இங்கே அப்பாயின்மெண்ட் போனா அந்த டைமுக்கு போகாட்டி அவ்வளோ எங்களுக்கு அத்தனை பேரையும் எடுத்துட்டு தான் எங்களை எடுப்பாருல்ல. அப்படிதான் இல்லை அப்படித்தான் இங்கேயும் அப்படித்தான் உங்களோட டைமுக்கு நீங்கள் போகாட்டா மற்றவன் பார்த்து கொண்டு இருக்கிறது தானே நமக்கு இருந்தவர்கள் இருப்பார்கள் தானே. நேற்று நான் நேரத்துக்கு போயிட்டேன். இங்கே இப்போ அப்படி ஒன்றும் இல்லையே. முதல் வேலைக்கு போயாச்சும் இருந்துட்டு ஒரு நாள் முழுதும் இருந்தாச்சும் வரலாம். இப்போ நீங்கள் ஆன்லைனில் போய் அதில் டவுன்லோட் பண்ணி அதில் அப்பாயின்மெண்ட் வைக்கட்டான் அதுவும் உடனே தர மாட்டாங்க. உங்களுக்கு காய்ச்சல் 2 இடத்துல வந்து சேரும். சரியான இங்கே என்ன சங்கடம். எனக்கு டாக்டர்கிட்ட போய் எனக்கு அக்டோபர் மாதம் இருக்க வேண்டிய அக்டோபர் மாதம் தந்த அப்பாயின்மெண்ட் எனக்கு முந்த நாள் நான் போனது அக்டோபர் மாதம். அப்ப நான் போனேன். அப்ப எனக்கு தெரியாது சாப்பிடாம போகணும்னு சொல்லி அதுல குறிச்சிருக்கனால நான் கவனிக்கல. குறிச்சிருக்காங்க நான் கவனிக்க இல்லை. அப்ப நான் காலையில விழுந்தே சரி 10 மணிக்கு தாங்க சாப்பிட்டுட்டு போயிட்டேன். கேட்டு அங்க என்ன சாப்பிடாம சாப்பிட்டேன் சொல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து சொன்னா உங்களுக்கு ராங்கேல நவம்பர் மாசம் தான் உங்களுக்கு ராங்கேவன் சொல்லி அக்டோபர் மாசம் செப்டம்பர் மாசம் ராங்கேல நவம்பர் மாசம் இருந்தாங்க. நவம்பர் மாசம் இருந்தாங்க. அப்ப நான் சாப்பிடாமலே போயிட்டேன். சாப்பிடாமல போயிட்டு பிந்தி போனதால ஒரு 2 மணிக்காலும் சொல்லுதுவாங்க நாங்க இருந்து சாப்பிடாமலே இருந்து எனக்கு என்ன செய்யறது தெரியல. அந்த நல்ல காலம் கொஞ்சம் இருந்தது. அந்த பையன் 2 மணிக்காலும் காத்திருந்தா அந்த பையனும் முடிச்சுட்டு தரமாட்டாரு உடனே. இப்படியெல்லாம் வெங்கட பிள்ளையும் தான் அவர்கள் எம்பளை சொல்ல முடியாது. நாங்க பாக்குறது இல்லை வாசிக்கிறது இல்லை. சின்ன வயதான் 1 நிமிஷம் பின்னாலும் நம்ம 15-20 நிமிஷத்தை விளக்கணும். ஆக்கள் இல்லாட்டா கூப்பிடுவார்கள். இருந்தா இப்ப உங்களை மாதிரி அவர் டைமோட போயிருப்பார். அப்ப அந்த டைமுக்கு கூப்பிட்டு போட்டான் கடைசி 6 மில்லியன் தான் உங்களை கூப்பிடுவீங்க. சொன்னா அந்த எல்லாரும் வருவாங்க தானே. அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் அந்த 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 அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த கேட்கறாங்கன்னா அந்த ஒரு நாள்ல அத்தனை பேர் கொடுத்தா அத்தனை பேர் வருவாங்க தானே. அப்ப நாங்க இந்த டைமுக்கு போனா தான் எங்களுக்கு அத்தனை பேரையும் முடிச்சப்பதான் எங்களுக்கு தருவாங்க. சில இடங்கள்ல அப்படி சில இடங்கள்ல தங்கட ஆக்களுக்கு 2 ஒரு சலுகை கொடுப்பினோம். அது இருக்குது. இங்க அப்படி செய்யலாம். இங்க செய்யலாம். ஆனா இங்க இருக்கு நிறைய தங்கட ஆக்களுக்கு உடனே ஊர் மாதிரி இங்க அப்பாயின்மெண்ட் இல்லாம போனா 11 மணி பிறகு தான் போகலாம். 11 மணி அப்பாயின்மெண்ட் தான் மற்ற விஷயங்கள் நீங்க சும்மா கடைக்கு போராட்டம் அப்பாயின்மெண்ட் இல்லாம போனா 11 மணி பிறகு போனா தான் பாப்பேன். 11 வரைக்கும் அப்பாயின்மெண்ட். எங்களுக்கு நாள் குறிச்சிருக்காங்க. இந்த நாள்ல அப்பாயின்மெண்ட் இருக்குது. அப்ப நாங்க எடுத்துக்கிட்டு போகணும். அப்பாயின்மெண்ட் தான் நாங்க போகலாம். டாக்டர் அப்பாயின்மெண்ட் இல்லாம பாக்குற நாட்களும் இருக்குது. அந்த நாள்ல ஒன்னா காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும். வேற வெளில அடிச்சு போயிடணும். அதுக்குள்ள என்னன்னு சொல்லுங்க. ஒரு வருத்தம் சொல்லி போய்க்கல
அப்பாயின்மெண்ட் இன்றைக்கு வருத்தப்பட்டு சொல்லி போயிக்கல அவையோட குறிப்பிட்ட அப்பாயின்மெண்ட் நேரத்துக்கு போயிடலாம் அந்த அப்பாயின்மெண்ட் இல்லாத நேரத்துக்கு போயிடலாம் தானே போகலாது அப்போ போகலாம். எங்களுக்கு அதை பொதுவாக தந்திருக்கு நம்ம 11க்கும் 12 இடையில 11 மணி பிறகு 1 மணிக்குள்ளேயும் பார்க்கணும் 2 மணி மட்டும் பார்ப்போம். அப்படின்னு சனங்கள் நிறைஞ்சிருக்கும் தானே அந்த நேரத்தில் ஓ அப்பாயின்மெண்ட் நிறைய சனங்கள் இருக்கும். அப்ப நாங்க கண்ணு அதுகளை முடியத்தான் எங்களுக்கு பாகங்களை இந்த பார்க்கணும். சர்ஜரி சரியான மோசம் எதுவுமே இல்லை. நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்தா இன்றைக்கெல்லாம் அடிச்சா இல்லை 10 பேர் எடுத்துட்ட மட்டும் மெசேஜெலாம் வரும். அப்போ அந்த 10 பேர் மாதிரி ஒவ்வொரு நாளும் எடுக்கும். காலையில் எடுக்கிறது பின்னாடி எடுக்கிறது கிடைக்காது. இங்கே அது ஒரு வசதி இப்போ ஆன்லைனில் வந்து நீங்கள் புக் பண்ணுங்க. ஆன்லைனில் புக் பண்ணாலும் உங்களோட உடனேயும் இல்லை அது 2-3 கிழமை இல்லை 1 மாதம் தாண்டி. அப்போ என்னத்துக்கு நீங்கள் இருக்கிறீங்க? இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா நீங்கள் காலையில் 5 மணிக்கு போனால் இரவு அடுத்த நாள் 5 மணிக்கு தான் வருவீங்க. எனக்கு அந்த மமோகிராஃபி எடுக்கிறதுக்கு அனுப்பிடுறாங்க செக்யூரிட்டி சொசைட்டியால மமோகிராஃபி எடுக்கிறதுக்கு. அப்ப அந்த அப்பாயின்மெண்ட் நாங்க ஆன்லைன்ல தான் கேட்க ஜனவரிக்கு பிறகுதான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்ப நான் அவ்வளவு நாள் காத்துக்கிறேன். நான் நேரா போனேன், ஒன்னும் இல்லாம நேரா போவேன். நேற்று அந்த அப்பாயின்மெண்ட் நேற்று தந்துட்டான். நேரா போனா சலுகைகள் இருக்கும். அப்பாயின்மெண்டா பிந்தி அது பாருங்க ஜனவரிக்கு பிறகுதான் தருவோம்னு சொன்னா அது மட்டும் காத்துக்கிட்டு இல்லாத நேற்று போயிட்டு வந்து நிம்மதியா இருந்தது. சரி ஒரு பிரச்சனையே இல்லை. நேற்று எடுத்த அப்பாயின்மெண்ட் ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே கேர்லெஸ்ஸாக போயிட்டுது. அப்படி எல்லாம் வந்து எல்லா செக்கப்பும் முடிஞ்சு தாமரை கடையில் செக்கப் எல்லாம் முடிஞ்சாட்டு சம்பருக்குரியது இல்ல டிசம்பர் 5ஆம் தேதி வாணி 5 என்ன நாள். அது முடிஞ்சாலும் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஆமா 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 அது 3 மாதத்துக்கு ஒருக்கா டாக்டரை பார்க்க வேணும். அதுக்கு டெய்லியும் பார்க்க வேணும். இந்த டாக்டர் சும்மா இருக்காரு. நாங்கள் பார்க்கணுமான்ட்டு ஓ ஓ அவர் வர சொல்லுவார் ஒருக்கா தன்னை பார்க்கறதுக்கு. இன்னைக்கு போறது அவர் கழுத்துக்குள்ள பிரச்சனை சொல்லி அவர் திரும்ப செய்ய தப்பணும்னு சொல்லவும் டாக்டர் எடுத்திருக்கு. இப்ப திரும்ப 2-3 மாசத்துக்கு திரும்ப அப்பாயின்மெண்ட் நாங்க இப்போ கழுத்து அப்படி ஓகேயா? இந்த இவ்வளவுதான் மாணி திருப்பலாம் இருந்ததுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்ததை விட ஓகே தானே? மசாஜ் பண்ணணும். அப்படி இப்படி மசாஜ் பண்ணணும். நரம்பு தானே தாண்டு போயிருக்கு. மசாஜ் பண்ணணும். இந்த இடம் வந்து எனக்கு இந்த இதா இருக்கு. இந்த இடத்துல வந்து 2 பக்கமும் இந்த இடம் வந்து இந்த வீங்கின மாதிரி இந்த நரம்புக்குள்ள இந்த இடம்